வணக்கம் மக்களே. இன்றைய கதையோட தலைப்பு கடவுளை பார்க்கணும். ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, கடவுளை பார்க்கணும்னு கடுமையான தவம் பண்ணானாம். கடவுள் அவன் மேல இறக்கப்பட்டு அவன் முன்னாடி தோன்றி, "உனக்கு என்னப்பா வேணும்?" அப்படின்னு கேட்டாராம். உடனே அவன் சொன்னானா, "நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் சாமி" அப்படின்னானாம். "நீ இதைத்தான் கேட்பேன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, "சரி என் கூட வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாராம். வெள்ளம் கரை புரண்டு ஓடுற ஒரு ஆத்து கரைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அந்த ஆத்து கரையில பார்த்தா ஒரு கூழாங்கல் குவியல் இருந்திருக்கு. சின்ன சின்ன கல்லா சேர்ந்து நிறைய குவியலா இருக்கு. அந்த கல்லுல ஒரு கல்லு வந்து ரொம்ப ஸ்பெஷல் தம்பி. அந்த ஒரு கல்ல எடுத்து நீ ஒரு இரும்பு துண்டுல உரசுனீன்னா, அந்த இரும்பு துண்டு தங்கமாயிடும். சரி அப்படி நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்டாராம். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். வேகமா ஓடி போய் ஒரு இரும்பு துண்ட எடுத்துட்டு வந்து, ஒவ்வொரு கல்லா எடுத்து உரசுனா, தங்கமாகல. அதுல தூக்கி போட்டான். உரசுனா, தூக்கி போட்டான். உரசுனா, தூக்கி போட்டான். உரசுனா, தூக்கி போட்டான். உரசுனா, தங்கமாகல தூக்கி போட்டான். உரசுனா, தங்கமாயிருச்சு. கல்லு ஆத்துல தூக்கி போட்டுட்டான். அப்பதான் கடவுள் தோன்றி, "அவசரப்பட்டுட்டியே குமாரு. எவ்வளவு வேகம் இருக்குதோ, அவ்வளவு விவேகம் இருக்கணும்பா. பாத்தியா கோட்ட விட்டுட்டியே" அப்படின்னு சொன்னாராம். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பதறிய காரியம் சிதறிப் போகும். இன்னொரு நாள், இன்னொரு கதையில சந்திப்போமா? அதுவரையில் காசா வயல் கண்ணனின் கனிவான நன்றிகள்.